அவளாலதான் இவ்ளோ பிரச்சனைன்னு ஜனாமா சாரின்னு சொல்லிட்டே இருந்தாமா. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இசைக்குட்டி, ஓ, உங்களால எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நான் வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷத்தை உணர்ந்தேனா அது உங்களால மட்டும்தான். இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நோ சாரி. ஐயோ என்னடா ஆச்சு? ரத்தம் என்ன ஆச்சு? சாம், என்னாச்சு சாம்? என்ன இதெல்லாம்? சும்மா பேசிட்டு தான் இருந்தேன், பதிலே சொல்லாம கண்ணாடியில குத்திட்டான். சிவி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு தமிழ முதலே தெரியும்ல? அது இல்ல சிவி. அப்போ உனக்கு தெரியும், அவளுக்கும் உனக்கும் பெரிய ஹிஸ்டரி இருந்திருக்கு. அப்போ பர்பஸா தான் அவளை வேலையை விட்டு தூக்க நீ ட்ரை பண்ணிருக்க இல்ல? அதுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்க? இல்ல பேபி, அவளை தப்பானவனு என்கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிருக்க. அவ ஜெயிக்க கூட இருந்தா காம்படிஷன்ல நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஆல்கஹால் கலந்து கொடுத்திருக்க இல்ல? இது எல்லாமே நீ இன்டென்ஷனோட தான் பண்ணிருக்க இல்ல? உன்னோட பர்சனல் மோட்டிவ்ல தமிழ பழிவாங்க நீ என்ன யூஸ் பண்ணிருக்க? வெல்டன் சம்யுக்தா, வெல்டன். என்ன முட்டாளாக்கி இருக்கல்ல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? பேபி, சிவி, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனா என்ன நடந்துச்சுன்னு. Shut up, Sam. Shut up. உன்னோட எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவை. You are such a cheater. சிபி, இதுல சம்யுக்தாவோட தப்பு எதுவுமே இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்ன மாதிரி ஆளியா நீ? உன்னை நம்பி கல்யாணம் பண்ண வரைக்கும் வந்த ஒரு பொண்ண நடு ரோட்ல நிக்க வச்சிட்டு போயிருக்கா? உன் மனசு கொஞ்சம் கூட உறுத்தலையா? உன்னையெல்லாம் சிபி, என் கண்ணு முன்னாடி நிக்காத. Get lost. I said get lost. வா போங்க. அதான் ரத்தமா இருக்கு. டேய், இல்ல போயிடுங்க. சிபி கையில ரத்தம் வருதுடா. போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். போங்க. சம்யுக்தாவா உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதையே என்கிட்ட சொல்லல? உன் லைஃப்ல இவ்வளவு டிராஜடி நடந்திருக்கு, அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சம்யுக்தா குடும்பம் உன் குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க. தமிழ், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இதே வீட்டுல தானே இருக்கோம், ஒரே இடத்துல தானே வேலை செய்யறோம். உன்கிட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன்ல, நீயே இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணல தமிழ். சிபி சார், விடுங்க, இத பத்திலாம் இப்ப எதுவும் பேச வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். தமிழ், ஏன் சொல்லலன்ற காரணத்தை கூட சொல்ல மாட்டியா? வேண்டாம் சார், முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? தமிழ் ப்ளீஸ், ஏன் சொல்லலன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். தமிழ் சொல்லு. சார், நான் சொல்லியிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. சம்யுக்தா குடும்பத்தினாலதான் எனக்கு இவ்வளவும் நடந்ததுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தா
முதல்ல நீங்க என்ன நம்பி இருப்பீங்களா? நான் ஏதோ கதை விடுறேன், சம்யுக்தாவை தப்பா காட்டுறதுக்கு தான் நான் என்னென்னமோ சொல்றேன்னு எனக்கு எதிரா நீங்களே மாறி இருப்பீங்க சார். இல்ல தமிழ், நான் எனக்கு தெரியும், இதுதான் யதார்த்தம். சரி, அவங்க என் ஃபேமிலியை கஷ்டப்படுத்தினாங்கன்னு பேசிட்டு இருக்கீங்களே, அவங்கள விட எந்த விதத்துல நீங்க பெட்டர்னு நினைக்கிறீங்க? தமிழ், நான் உனக்கு அது உனக்கு நான் எனக்கு என்ன? இல்ல தமிழ், நான் அவங்க பண்ணது கூட எனக்கு அநியாயமா தெரியல. ஏன்னா நான் அவங்கள அந்த அளவுக்கு முழுசா நம்பவே இல்லை. ஆனா நீங்க எனக்கு பண்ணது துரோகம், அத மறந்துடாதீங்க. அந்த குடும்பம் என்ன மனமேடையில தூக்கி போட்டுட்டு போனப்ப கூட எனக்கு அவ்வளவு வலிக்கல. ஆனா நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. வாழ்க்கையில அப்படி ஒரு வலியை நான் உணர்ந்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி சம்யுக்தா ஃபேமிலிலாம் ஒண்ணுமே இல்லை.